ஜனநாயகன் விழாவுக்காக அங்கே வந்திருந்தப்போ மலேசியாவே வந்து ஸ்தம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கூட்டம்னா அதாவது குலுங்கியது புக்கிட் ஜாலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பார்க்குறவங்க எல்லாம் அதிசயப்பட்டாங்க. இவ்வளோ ஒரு கிரேஸா பார்க்கிங்ல இருந்து வெளியில வருவதற்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா பாத்துங்களேன். அதிகமான சித்தர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிற இடம் வந்து பாண்டிச்சேரி. இந்த மாதிரி நிறைய சித்தர்களோட ஸ்தலங்கள் பொதிந்த ஒரு ஆன்மீக பூமி. பாண்டிச்சேரினாலே இப்படிதான் காட்டுவாங்க. ஆனா நீங்க 2 கையும் கூப்ப வச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐடியா இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அந்த மாதிரி ஐடியா தான் ரொம்ப பெஸ்ட் ஐடியாவா மாறுது. அதுதான் செல்லிங் ஐடியாவா மாறுது. எல்லா மல்டி ரேஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கின்ற ஒரு பாலர் பள்ளியாக நம்முடைய பள்ளி இருக்கணும். வந்து இது இல்லையே அது இல்லையேன்னு தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் நேத்திக்கு உங்களை பார்க்கும்போது தமிழ் வராதோன்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு மேடையில் உங்களை பார்க்கும்போது யார் இந்த புலவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவன் எத்துணை மொழிகளை கற்று தேர்ந்திருந்தாலும் கூட அவனுடைய தாய்மொழியை ஒருவன் கற்கவில்லை என்று சொன்னால் அவனை ஒரு சிறந்த அறிஞனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க மனைவியோட பெயர் நீங்க எங்க பாத்தீங்க? உங்களோட காதல் பார்க்காத காதல். நலம் நலமறி ஆவல் தானே? ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட சேஃப்டிக்கு அவார்ட்ஸ் கிட்டத்தட்ட இது 13 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 14-15 அவார்ட்ஸ் பெஸ்ட் ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கே நாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடுவோம். கண்டிப்பாக. மலேசியாவுக்கு புதுசாக வரவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. நம்மளோட தமிழ் சாப்பாடு எல்லாமே அங்கே எல்லாமே நல்லா கிடைக்கும். உங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்களோ அதை விட இன்னும் ஒரு பன்மடங்கு ஒரு பாசத்தோடும் பரிவோடும் பார்த்துக் கொள்ளணும். எஜுகேஷன் நீட்ஸ் டெடிகேஷன். ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக இந்த குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும் ஆஸ் பேரண்ட் ஆர் ஆஸ் அ சொசைட்டி என்னவாக இருக்கும்? இன்னைக்கு குழந்தைகள் வளர்த்து கொள்ள வேண்டியது முதன்மையானது கம்யூனிகேஷன் ஸ்கில். பிக்கெஸ்ட் மித் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய பெஸ்ட் ஸ்கூல்ல நான் அவ்வளோ பணம் கட்டி படிச்சாதான் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இங்கே படிச்சாதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். மலேசியாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம எஜுகேஷன் பற்றி பேசும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் நிறைய பேசுவோம். அப்படி முக்கியமாக வந்து மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுன்னு வரும்போது மலேசியாவுக்கு ஒரு பெரிய சிறப்பிடம் உண்டு அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து மலேசியாவில் நம்மளுடைய தமிழர் மிக அழகாக ஒரு கல்விக் குழுமம் ஒன்றை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னையிலையும் ஒரு அழகான இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப்ல இருந்து வி ஹேவ் ஷாம் பிரசாத் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா இப்போது சிங்கப்பூர், மலேசியா பொறுத்த வரைக்கும் தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே போய் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். அந்த வகையில் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். நன்றி. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இது சாத்தியமானுச்சு? நீங்கள் எந்த ஊர், எப்படி மலேசியாவுக்கு போனீங்க? ஸோ ஐ born in பெங்களூர். பிறந்தது பெங்களூர், வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி. அப்பா ஃப்ரம் சென்னை, அம்மா ஃப்ரம் பெங்களூர். எங்கள் அப்பா அம்மா ஸ்கூல் வச்சுருக்கிறதெல்லாம் பாண்டிச்சேரி. ஸோ நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் எல்லாமே முடித்தேன். ஸோ எல்லாமே என்னுடைய கல்வி எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் முடித்தேன். கிட்டத்தட்ட 27 வருடங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். தென் அதுக்கப்புறம் கல்யாணம், என்னோடய ஒய்ஃப் இஸ் அ மலேசியன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பிறகு மலேசியாவுக்கு போனேன். நான் ஆக்சுவலாக போனதே வந்து ஆஸ்திரேலியா பிஆர் வாங்கிறதுக்காக தான் போனேன். ஓ, அப்படியா? ஆஸ்திரேலியா பிஆர் வாங்கிறதுக்கு தான் நம்ம அங்கே போயிருந்தோம். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் எ லெக்சரர். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ முதல் ஒரு 6 மாதங்கள், அப்போ என்னுடைய முதல் பெண் குழந்தை வந்து ஒரு 4 மாதங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்திரேலியா போகலாம் பிஆர் வாங்கிட்டு அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் நடுவில் இல்லை இங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஒய்ஃபும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ஸ்கூல் பேக்ரவுண்டில் இருந்து என்னோடய தாய் தந்தையர் எல்லாமே ஸ்கூல் வச்சுருக்கிறதுனால அதே ஃபீல்டை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னோடய முதல் பிரான்ச்சை ஐ ஸ்டார்டட் இன் போர்டிக்சனில் லுக்கூட்னு ஒரு இடம். அங்கே தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். மலேசியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாண்டிச்சேரிக்கு போயிடலாம். ஓகே. ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது வந்து எங்களுக்குலாம் எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃபாரின் மாதிரி எங்களுக்கு. ஏன்னா சென்னை மக்களுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறது அப்படின்றதே ஒரு ரிச்சுவல் இல்லைங்களா? எல்லாம் ரொம்ப அழகான ஒரு இடம். பீச் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோட்ஸ் ஆகட்டும், ஆரோவில், நீங்கள் எதை எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பேக்கர் ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிக்கும், பசி ரோடு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு பாண்டிச்சேரின்னு சொன்னோன்னே ஞாபகம் வரக்கூடிய சிக்னேச்சர் பிளேசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னவா இருக்கும்?
பாண்டிச்சேரி அதாவது எல்லாரும் பார்க்குற ஒரு ஐ மீன் ஒரு விஷயம் வந்து பாண்டிச்சேரினா ஓகே ஒரு கோவா மாதிரி ட்ரிங்க் டைன் டான்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. முக்கியமா அதை மறந்துட்டேன் பாருங்க. ஆனால் இதில் என்னென்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் ஐ டோன்ட் ஸ்மோக். Yeah, same. ஸோ ஐ டோன்ட் ட்ரிங்க் ஐ டோன்ட் ஸ்மோக். ஏன்னா எல்லாரும் மலேசியாவிலே கேட்பாங்க என்ன வந்திருக்கிற ஊர் பாண்டிச்சேரி ஆனால் நீங்கள் யூ டோன்ட் ட்ரிங்க் ஸ்மோக்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமான சித்தர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிற இடம் வந்து பாண்டிச்சேரி. கிட்டத்தட்ட ஒரு 37க்கு மேற்பட்ட சித்தர்கள் அடக்கஸ்தலம். இப்போ அங்கே ரொம்ப ஃபேமஸான மணக்குல விநாயகர் கோயில் பார்த்துருப்பீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைக்காது சித்தர் அது இருக்கும், ராமபரதேசி சுவாமி கோயில், இந்த மாதிரி நிறைய சித்தர்களோட ஸ்தலங்கள் பொதிந்த ஒரு ஆன்மீக பூமி பாண்டிச்சேரி. அதுவும் இல்லாத மகாகவி பாரதியாருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு இடம், அவருடைய அந்த கவிதை எழுதின இடமெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ரொம்ப அதிகமான, அப்புறம் சித்தானந்த சுவாமி கோயில், அங்கே தான் அந்த குயில் தோப்புன்னுவாங்க, பாரதியார் கவிதை எழுதின இடம்லாம் நிறைய சித்தர்களுடைய அடக்கஸ்தலம் நிறைந்த ஒரு இடம் புது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. எனக்கு மணக்குள விநாயகர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லி வெரி க்ளோஸ். ஆனால் பாண்டிச்சேரி பற்றி கேட்கும் போது அப்படியே எங்களை வந்து ஞானி ஆக்கிட்டீங்களே. பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்க, பாண்டிச்சேரினாலே இப்படி தான் காட்டுவாங்க, ஆனால் நீங்கள் 2 கையும் கூப்ப வச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி டு மலேசியா போன உடனே ஆஸ்திரேலியா பிஆர் வாங்கணும்னு சொல்லி கிளம்புனீங்க. பட் வாட் சேஞ்ச் யுவர் மைண்ட்? ஐ நோ லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்டில் என்ன உங்களோட மனமாற்றம் ஏற்பட்டுச்சு? இல்லை நான் அதாவது நிறைய விஷயத்தில் இப்போ எல்லாருமே வீட்டில் நம்ம அப்பா அம்மா ஓகே நம்ம ஸ்கூல் வச்சுருக்கோம், தென் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் கரியர், நம்ம அப்போ தனியாக நம்ம செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்து போகும்போது ஒரு ஐடியா இல்லாத தான் போனது. ஆனால் போயிட்டு பார்க்கும்போது ஒரு வளர்ந்த தமிழ்நாடு தான் உங்களுக்கு மலேசியா பார்த்து. ஏன்னா தமிழர்கள் ஒரு ஃபீலே இருக்கும்ல. ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 550க்கு மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. ஸோ நிறைய அதாவது தமிழர்கள் தமிழுக்குன்னு ஒரு நல்ல இடம் இருக்கிறது. ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ மலேசியா வந்து அந்த மலைநாடு வந்து அந்த இயற்கை அழகும் அந்த தேசமும் என்னை கட்டி போட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ அப்புறம் பிளான் மாறிச்சு. முதல் ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் செகண்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம், தேர்ட் பிரான்ச். அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது யோசித்தோம் ஏன் இங்கே வந்து ஃப்ரான்ச்சைசிங் பண்ணக்கூடாது. அப்போது தொடங்கப்பட்டது தான் சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப் சென்டர் இன் பர்ஹாட் அப்படின்னு ஆரம்பித்து சன்ஷைன் கிட்ஸ் என்ற பேரில் அண்டர் சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப் we started branches. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து 10+ இன்னும் நிறைய விஷன் இருக்குது பெருசு. அண்ட் இந்தியாவில் சென்னையில் கூட ஒரு ஸ்கூல் இருக்குது. ஆனால் எனக்கு இது கேட்கணும், நீங்கள் சொல்லும் போது நான் நோட் பண்ண ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐடியா இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அந்த மாதிரி ஐடியா தான் ரொம்ப பெஸ்ட் ஐடியாவாக மாறுது, அதுதான் செல்லிங் ஐடியாவாக மாறுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், என் கையில் அந்த வெறும் கையில் முளம் போடுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஆசை மட்டும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாட் யூ வாண்ட் டு டெல்? ஓகே, நிச்சயமாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நல்ல ஒரு பாயிண்ட். அதாவது சொல்லுவாங்க வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம் அப்படின்னு. இந்த ஐடியா நம்ம ரொம்ப ஒன்றும் சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். ஆனால் இது எந்த செய்ய போகிறோம், எதுக்காக நம்ம போகிறோம், நம்ம போயிட்டு ஒரு லட்சம் நம்மளோட வாழ்க்கையை தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் போனது. ஆனாலும் நம்மளுக்குள்ளே அந்த ஒரு பிஸ்னஸ் பிளட் இருக்குது. சரி, ஸ்கூல் ரிலேட்டட் எஜுகேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது தான் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் ஸ்கூல் பண்ணுவோம். முதல்ல என்னோட குழந்தையே அப்போ ஒரு 2 வயசு 3 வயசு இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நான் சில பாலர் பள்ளிகள்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஏன் நம்மளே ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வித்தியாசமாக. அப்போ சில இடத்துல போகும்போது இங்கே வெறும் சீனா மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கே வந்து தமிழ் மட்டும் தான். ஏன்னா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மொழிகளும் இருக்கும், மலே, மேண்ட்ரின் அண்ட் தென் தமிழ். இது எல்லாம் சேர்ந்தா மாதிரி ஒரே இடத்தில் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா இருக்கணும். ப்ளஸ் நம்ம ஏரேஷியா டோனி ஃபெர்னாண்டஸ் சொல்லுவார், எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை மாதிரி எவ்ரி ஒன் கேன் ஸ்டடி இன் ஏ ப்ரீமியம் ஸ்டைல் ப்ரீ ஸ்கூல். அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது பண்ணி, அப்போது எங்ககிட்ட வந்து இல்லாத லாங்குவேஜே கிடையாது, எல்லாமே எங்கிட்ட மேண்ட்ரின் இருக்குது, வி ஹேவ் தமிழ், வி ஹேவ் மலே அண்ட் சம்மோர் வி ஹேவ் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். இது எல்லாமே சேர்ந்து ஆபக்கஸ் ப்ரோக்ராமை வச்சுருக்கோம். ஒரு குழந்தை இதுக்காக வெளியில் போகிறாங்க அப்படின்றதே இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஹோல் செட்டப், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ஆரம்பிக்கப்பட்டது தான் சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப். எங்களோட முதல் கிளை வந்து அப்போ வந்து பொட்டிக்சன் எம்பியாக இருந்தார், இப்போ இருக்கிற மலேசிய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தான் என்னோட முதல் கிளை, என்னோட ஹெச்கியூ அவர் தான் ஆரம்பித்து வச்சாங்க. அப்புறம் 2வது 3வது அப்படியே ஒவ்வொன்றாக நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இப்போ சென்ற ஆண்டு தான் எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி லைசன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் மலேசியாவில் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஓன் அவுட்லெட்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரான்ச்சைசிங்கும் கொடுக்குறோம். நைஸ் நைஸ். ஸோ இங்கே சென்னையில் விஜயம் ஆயாச்சு இல்லையா? ஸோ சென்னையில் வந்து சன்ஷைன் சன் கிட்ஸ் அங்கே சன்ஷைன் கிட்ஸ், இங்கே சன் கிட்ஸ் QYDZ சன் கிட்ஸ். ஓகே, சன் கிட்ஸ். ஸோ சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சது எப்போ? அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி. அவங்க ஒரு வாட்டி இங்கே GBC அவார்ட் போன வருஷம் வாங்கியிருந்தாங்க.
அப்போ வாங்கும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க வை நாட் வி எக்ஸ்பேண்ட் அவர் ஃப்ரான்ச்சைஸ் இன் இந்தியா. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஐடியா இருந்தது, பேசுவோம் இந்தியா ஸ்ரீலங்காவில் நம்ம ஃப்ரான்ச்சைசிங் செய்யணும் அப்படின்னு. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் புஷ் பண்ணாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே லெட் ஸ்டார்ட். ஸோ ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அயலகத்துறை அமைச்சர் தான் நம்ம நியூ பிராண்ட் லான்ச்சிங் பண்ணி வச்சார். எஸ். ஓகே, இப்போது எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால கேட்குறேன், மேபி உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒரு டீச்சரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருமைப்படுவாங்க? அதாவது உங்களை நீங்கள் ஒரு ஸ்கூல் மறுபடி ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது டெஃபினெட்லி, பட் இன்றைக்கி வந்து இத்தனை குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு வந்து யூ ஆர் த ஃபவுண்டர் அண்ட் யூ ஆர் டூயிங் இட் ஃபென்டாபுலஸ்லி அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எதிர்பார்க்காத, அதாவது வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, எதிர்பாராமல் வருகின்ற வாய்ப்புகளின் ஊர்வலம். அது மாதிரி நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை சரியான நேரத்தில் நம்ம கிராப் பண்ணிக்கிட்டோம்னா எஸ் தென் வி கேன் ஷைன். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த மொழிகள் அப்படின்னு நம்ம பேசும்போது நான் நேத்திக்கு உங்களை பார்க்கும்போது தமிழ் வராதோன்னு நினச்சேன். சரிங்களா? அதான் இன்னைக்கு மேடையில் உங்களை பார்க்கும்போது யார் இந்த புலவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு உதாரணமும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து சொல்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அதுக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். இந்த பாட்காஸ்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக மாற்றுறதுக்கு. இந்த மொழி மேலே பற்று இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தமிழ் மேலே ஒரு அதிக அளவு பற்று இருக்கிறதாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு தமிழ் மேலே இந்த ஆர்வம்? மலேசியா போனோன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழை இன்னும் சரியாக சொல்லித்தரணும் அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்பு, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் தமிழ் ரசிகன் அல்ல, தமிழ் வெறியன். அதாவது நிறைய பேர் அதாவது நினைச்சுப்பாங்க, ஜார்ஜ் பெர்னாட்ஷா மிக அழகாக சொல்வார், ஒருவன் எத்துணை மொழிகளை கற்று தேர்ந்திருந்தாலும் கூட அவனுடைய தாய்மொழியை ஒருவன் கற்கவில்லை என்று சொன்னால் அவனை ஒரு சிறந்த அறிஞனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ளஸ் 6 செம்மொழிகள் எடுத்திங்கன்னா த கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிரேக்கம், ஹீப்ரூ, லத்தீன், சமஸ்கிருதம், தமிழ், இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் முன்னாடி, அதாவது வந்து இந்த 3 நான் சொன்னேன், இந்த லத்தீன், ஹீப்ரூ, கிரேக்கம், இது எல்லாமே வந்து இன்று வழக்கொழிந்து போய்விட்டன. சமஸ்கிருதம் எங்கே பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சீனம் ஒரு 2000, ஆனால் தமிழ் 2 அல்ல 3 அல்ல 20,000 ஆண்டுகள் தொன்மையான ஒரு மொழி. அதனால் அதை பேசுவதற்கு அந்த செம்மொழியை ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும். மகாகவி பாரதியார் சொன்னது மாதிரி தமிழ் மெல்ல சாகும்னு, அதாவது கடைசி தமிழன் இருக்கும் வரை தமிழ் என்றும் சாகாது. உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால் பைபிள். அதற்கு அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்ட அதிக மொழி எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறள். அதனால் ஒவ்வொரு தமிழனும் அதை பேசுவதற்கு நம்ம பெருமைப்படணும். இன்றைக்கி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் மலேசியாவில் அதுக்குன்னே ஒரு தனி தமிழ் மொழிக்கு ஒரு சேர், இப்போ நம்ம பிரதமர் மாண்புமிகு மோடி அவங்க ஐயா வரும்போது அதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயாவில் தமிழுக்கென்று ஒரு தனி சேர் ஒன்று திருக்குறளுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதனால் உலகமெல்லாம் இன்றைக்கி பல நாட்டில் தமிழன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம், பறந்து விரிந்து இருக்கிறோம். அதனால் நாம் தான் நம்முடைய மொழியை பெருமையோடு பேச வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம மொழியில் இல்லாத நூல்களே கிடையாது. திருவருட்பால இருந்து எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள், இலக்கணம், இலக்கியம், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். அதை பிக்வெத் பண்ணாத விட்டுட்டோம்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி ஒரு நினைவே இல்லாமல் போயிடும். இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலே மாதிரி தேன் போல் இவ்வளவு தமிழை கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. என் கூட பாட்காஸ்ட் வரவங்க முக்கால்வாசி இங்கிலீஷ் இருக்கும், கொஞ்சம் தமிழ் இருக்கும், மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க. இப்போது மலேசியாவோட எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் பாலிசிஸ் பற்றி பேசும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் அங்கேக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க, என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்முடைய பாடத்திட்டங்களே வேறு, அங்கே இருக்கிற பாடத்திட்டங்களும் வேறு. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எல்லாமே நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய படிப்பாங்க. இங்கிருந்து நிறைய லெக்சரர்ஸ் எல்லாம் அங்கேயும் போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அங்கே ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், இந்தியாவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனால் சிலபஸ் டஃப்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்தியாவை தான் சொல்லுவேன். நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஏன்னா நான் 2 இடங்களையுமே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். நான் ஆசிரியராக அங்கே பயிற்சி கொடுத்திருப்பதால் எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அங்கே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் கல்லூரிகளிலே நான் HOD ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷில் நான் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருந்தபோது எனக்கு இங்கே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார் மேத்தமெட்டிக்ஸா? எஸ். மேத்தமெட்டிஷியன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் பயமா இருக்கே.
சார் கணக்கு மேலே வந்து பிடித்தம் இருக்கிறவங்க வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஜீனியஸ் தான் அவங்க. ஈஸியாக கணக்கு சொல்லி தரவங்கள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லவ் பண்ணிவிடுவோம். எனக்குலாம் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் கணக்கு மேலே அவர்ஷனே இருந்தது பிகாஸ் ஆஃப் த டீச்சர். ஓகே, ஒரு நல்ல டீச்சர் கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நான் நல்ல மார்க் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ உங்ககிட்ட கேட்கணும், அந்த மேத் லவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது ஒரு சின்ன கொஸ்டின். மேத்ஸ்க்கு மட்டும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஏதாவது ஒரு ஷார்ட் கட் இருக்கும். மேத்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்கிறேன், there is no shortcut for maths, only practice. Practice, practice, practice. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். முனைப்பான முயற்சி, முறையான பயிற்சி, அதுதான் வெற்றியின் தாரக மந்திரம் கணிதத்தை வளர்த்து கொள்வதற்கு. எல்லாமே அந்த சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைபழக்கம், தையை கொடை பிறவி குணம் என்பார்கள். அது மாதிரி ப்ராக்டிஸ் மட்டும்தான் மேத்ஸ்க்கு. நிறைய செஞ்சு பார்க்கணும். கணக்கு பாடத்தை மட்டும் we have to love mathematics. ஏன்னா மேத்ஸ் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் அன்றைக்கி சொல்லிட்டேன், பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யத்தில் வைத்தேன். அதாவது வந்து எல்லாத்துக்குமே தேவை இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ். அதனால் மேத்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் ஆல்வேஸ் த ஸ்டார்டிங் வில் பி த ஹார்டஸ்ட்னுவாங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். எனக்கு கூட ஒரு காலத்தில் மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்காது. எங்கள் அப்பா தான் என்னை புஷ் பண்ணி என்னை காலேஜ்லேயே வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் மேத்ஸ் சேர்த்தாரு. பட் அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயனாக இருந்தது. நான் ஒரு வெளிநாடுக்கு போகும்போது எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா மேத்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் ரொம்ப கஷ்டம். அதனால் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியானது. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து சரியாலினா மார்க் குறைப்பாங்க. ஆனால் மேத்ஸ் சப்ஜெக்ட்டில் அது முடியவே முடியாது. எப்படி போட்டாலும் அந்த ஃபுல் 100 out of 100 வாங்கிடுவாங்க. ஓகே, எஸ். டாக்டர் ஷாம் பிரசாத் அவர்களோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் ஆசை. மேபி உங்களோட மனைவியை நீங்கள் மீட் பண்ண கதை தெரிஞ்சுக்கணும் ஆசை. இது உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்க சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ உங்கள் மனைவியோட பெயர், நீங்கள் எங்கே பார்த்தீங்க உங்களோட காதல்? பார்க்காத காதல். பார்க்காத காதலா? ஆர்கிட் காதலா? பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து மலேசியாவில் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அவங்களோட சீனியர் இவங்க கிளாஸ்மேட். ஸோ அவங்க மூலியமாக தான் எனக்கு இவங்க பழக்கமாகி அப்படியே ஃபோன் காதல். அப்புறம் தான் சொல்றீங்க, ஃபோன்ல இருந்து தான் ஆரம்பிச்சதா? நல்ல மாதிரி ஆவல் தானே அப்போ? ஓகே. ஸோ அது மாதிரி ரொம்ப நாள் அப்படியே பார்க்காதே ஒரு ஃபோன்லேயே தான் பேசி தென் ஆஃப்டர் 6 months தென் எங்கள் திருமணம்லாம் இங்கே இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மலேசியாவுக்கு போனோம். ஓகே, இப்போ சொல்லுவாங்கல்ல, இவன் தான் நம்மளோட இன்னொரு தமிழ்நாடு தான் மலேசியா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் போகும்போது நம்ம ஊரே ரொம்ப பரபரப்பாக, இன்னும் அழகாக, இன்னும் ஸ்வீட்டாக நீட்டாலாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது நீங்கள் அங்கே போகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டி இருந்தது? மேபி 2 different people, ஒரு கல்ச்சர் கொஞ்சம் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்வேஸ் பிகினிங் வில் பி த ஹார்டஸ்ட். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது வேலை போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பம் எல்லாம் உங்கள் கூடவே இருந்ததுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் மனசை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபுட் தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே பழகியாச்சு. நம்மளோட தமிழ் சாப்பாடு எல்லாமே அங்கே எல்லாமே நல்லா கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் நான் வேலை செய்யும்போது, அதுவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஐ சஃபர்ட் எ லாட். ஏன்னா மொழி ஒரு பெரிய பிரச்சனை. நான் எஜுகேஷனில் இருந்ததுனால ஓகே, இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சதுனாலே நம்மளுக்கு போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. எல்லா காலப்போக்கும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்றா அப்படியே இது பண்ணி தான். ஸ்டில் ஐ எம் நாட் ஃப்ளூவெண்ட் இன் மலே. ஸோ இங்கிலீஷ், தமிழ் நல்லா பேசுவோம். ஆனால் என்னோட கிட்ஸ் எல்லாம் 4 லாங்குவேஜை நல்லா பேசுவாங்க. ஓ சூப்பர். ஓகே, அவங்க இங்கிலீஷ், மலே, சைனீஸ், மேண்ட்ரின், தமிழ் எல்லாமே நல்லா பேசுவாங்க. ஓகே, டாக்டர் ஷாம் பிரசாதோடைய இந்த சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப் அப்படின்னும் போது டெஃபினெட்லி ஒரு எஜுகேஷனுங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் இல்லைங்களா? தெர் இஸ் அ பர்பஸ், தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா குழந்தைங்க இன்வால்வ்டாக இருக்கும்போது லாட் ஆஃப் இமோஷன்ஸ் இன்வால்வ். இன்னொரு பெற்றவர்களாகத்தான் நம்ம அந்த நிறுவனத்தை நடத்தி ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் விஷயத்தை நம்ம கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சொசைட்டிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட. ஸோ உங்கள் மைண்டில் என்னெல்லாம் தோணுச்சு? எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஸ்கூலில் டெஃபினட்டாக இருக்கணும், மற்ற பள்ளியில் இல்லாதது அப்படின்னு என்னெல்லாம் தோணுச்சு? கண்டிப்பாக நான் ஆரம்பிக்கும் போதே நான் இது பண்ணது, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பாலர் பள்ளியை நம்ம ஆரம்பிக்கணும். முதல் விஷயம், எல்லா மல்டி ரேஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கின்ற ஒரு பாலர் பள்ளியாக நம்முடைய பள்ளி இருக்கணும். வந்து இது இல்லையே அது இல்லையேன்னு தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு இடத்தில் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது வந்து குழந்தைகள் அப்படின்னும் போதே ஃபர்ஸ்ட் கம் சேஃப்டி. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட சேஃப்டிக்கு அவார்ட்ஸ் கிட்டத்தட்ட இது 13 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 14-15 அவார்ட்ஸ் பெஸ்ட் ப்ரீ ஸ்கூல்ஸ்க்கே நாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடலாம். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். என்னோட ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே, ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் எல்லா பிரான்ச்சோடைய ஸ்டாஃப் மீட்டிங்ஸ் நம்ம வைப்போம். அந்த ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இதுதான் முதல் விஷயம். பிகாஸ் வி ஆர் நாட் ரன்னிங் காலேஜஸ், கிட்ஸ்
அவங்க கூட நம்ம மிங்கிள் பண்ணும்போது உங்கள் குழந்தைகளை எப்படி நீங்கள் பார்த்து கொள்கிறீர்களோ அதை விட இன்னும் ஒரு பன்மடங்கு ஒரு பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து கொள்ளணும். எஜுகேஷன் நீட்ஸ் டெடிகேஷன். அதாவது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னோட ஃப்ரான்ச்சைசர்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சொல்லுவேன், எஸ் யூ நீட் மணி, ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெடிகேஷன், ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் இருக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறையை நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஆர் இன்கல்கேட்டிங் அண்ட் இம்பைபிங் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். நம்முடைய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிக அழகாக சொல்வார், the future citizens are not made by bricks and mortar or by chisel and hammer, they are inculcated and imbibed only in the classrooms. அதாவது வருங்கால சந்ததியர்கள் கற்களாலோ உளியாலோ சுத்தியாலோ உருவாக்கப்படுவதில்லை, அவர்கள் வகுப்பறையிலே செதுக்கப்படுகின்றார்கள். அதனால் அந்த வகுப்பறைகள் ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கிற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த கிண்டர் கார்டன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதை தான் நம்ம ரொம்ப முனைப்பாக பார்த்துக்கொள்வோம். எல்லா கிளாஸ்லையுமே நம்மளது we have CCTVs 24 hours with speakers இருக்கும். அவங்க காலையில் உள்ளே வரும்போதே ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட படம் அந்த பாடி டெம்பரேச்சரோடு அந்த பேரண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ ஸ்கேன் அதே மாதிரி அவங்க பள்ளியை விட்டு வெளியாகும் போதும் அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவங்களோட ஃபோட்டோ அந்த டெம்பரேச்சரோடு போயிடும். வி ஹேவ் எ செப்பரேட் சன்ஷைன் ஆப்னு நம்ம தனியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே எவ்ரி டே எங்களோட எல்லா பிரான்ச்சஸுமே சானிடைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்னிங் ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் என்னாலும் உடனே பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்திடுவாங்க. சிசிடிவி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸ், அகடமிக் கோஆர்டினேட்டர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கியில் தனியாக இருப்பாங்க. சீனியர் மேனேஜர், மை ஒய்ஃப் இஸ் த கோ-ஃபவுண்டர், ஷீ இஸ் த சீனியர் பிரின்சிபல் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ். ஸோ அதனால் எல்லாருடைய கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்கும். சுடர் விளக்குக்கும் தூண்டுகோல் வேண்டும் சொல்லுவாங்க. அதனால் செக்கிங் கண்டிப்பாக எல்லா பிரான்ச்சும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அதை நம்ம ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியும். என்னன்னா இப்போ குழந்தைங்களோட வளரும்போது நம்மளும் வந்து குழந்தையாகவே தான் இருப்போம். நம்ம வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும். மனசளவில் நம்மளும் இன்னும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா டபுள் மடங்கு நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ஜென்சி அப்படிங்கிற ஒரு டேர்மை கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாக, அதாவது நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஆசிரியர் பணியை ஸ்டார்ட் பண்ணும்போது 2005ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. கிட்டத்தட்ட நான் எடுக்கும்போது எல்லாமே ஹையர் கிளாஸஸ் தான். இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா +2க்கு தான் மேக்ஸ் எடுப்போம், இங்கிலீஷ் எடுப்பேன், ஃபிசிக்ஸ் எடுப்பேன். ஸோ +2ல் தான் ஸ்டார்ட் பண்ணது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பெரிய மாணவர்களை அதான் நான் டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன், வென் யூ ஆர் ஹேண்ட்லிங் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதே ஒரு வகுப்பறையில் சின்ன பசங்களுக்கு ஒரு 5 வயது இல்லை ஒரு 5 வயது ஒரு 6 வயதுக்கு போகும்போது யூ ஹேவ் டு டிஸ்கைஸ் யுவர் செல்ஃப். நீங்களை குழந்தைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்றதை அப்படியே தூக்கி வச்சுட்டு எதுவுமே தெரியாதுன்னு குழந்தையாக நீங்கள் மாறி விளையாடும் போது தான் அந்த ஒரு அன்பும் பரிவும் பாசமும் இருக்கும். ஜென்சி அப்படின்ற இப்போ டேர்ம் எடுத்துட்டீங்கனாலே அதாவது சேஞ்ச் இஸ் த அன்சேஞ்சபிள் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. நீ மாறவில்லை என்றால் வளரவில்லை என்று அர்த்தம். நீ வளரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழவில்லை என்று அர்த்தம். அப்போ அந்த மாற்றங்களை அடாப்ட் பண்ணலை அப்படின்னா எல்லா துறையுமே சரி, இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் இருந்து எல்லாம் புதுசாக எவ்ரிடே புதிதாக விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். எஸ்பெஷலி ஃபார் டீச்சிங் ஜாப் என்ன நடக்கிறதுன்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒன்று இந்த கால பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஜென்சி அவர்களுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான புது வகையான டீச்சிங், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும், அதை டீச்சர்ஸ் கற்றுக்கொண்டார்களா ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம எல்லா சன்ஷைன் கிட்ஸ் பிரான்ச்சுமே நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது. அப்போ தான் ஒரு சரியான ஆசிரியர் பெருமக்கள் இருந்துட்டாங்கன்னா நல்ல ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நைஸ். நம்ம வந்து ஸ்கூல்ஸ் பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐ பீன் டு சிங்கப்பூர், மலேசியான்னு வந்தது இல்லை. நிச்சயமாக சீக்கிரம் வந்துடலாம். இப்போ கேட்டால் எங்களுக்கு சன்ஷைன் குரூப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் எனக்கு ஜென்ரலாக கேட்கணும் ஆசை, இப்போ மலேசியாவுக்கு புதுசாக வரவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்னவாக இருக்கும்? ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க. ஏதோ சொல்லுவாங்க இங்கே இருக்குது அமெரிக்கா அப்படின்ற மாதிரி உலகமே இன்னைக்கு குளோபலைசேஷன். எல்லாரும் வந்து மலேசியாவை ரொம்ப சுற்றி பார்க்கறது வந்து இந்தியாவில் மலேசியன் ஃபுட் நாசிலமா, அது உங்களுக்கு தெரியும். நாசிலமா, நாசி கோரிங், மற்ற நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ஃபுட் மாதிரியே சேர்ந்த மாதிரி இருக்கும். சைனீஸ் ஃபுட்ஸும் ரொம்ப நிறைய பேர் இங்கேருந்து வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா நாட்டோடைய சாப்பாடும் அங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்.
இட்ஸ் a ட்ரூலி ஏஷியன் கண்ட்ரி. ஸோ மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் ஃபுட் ஆகட்டும், உங்களுக்கு மலேசியன் ஃபுட் ஆகட்டும், சைனீஸ் ஃபுட் ஆகட்டும், ஜாப்பனீஸ் ஃபுட், கொரியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சில கண்ட்ரியில் போனால் இந்த நாட்டுடைய சாப்பாடு கிடைக்கலன்னுவாங்க. ஆனால் மலேசியாவில் உங்களுக்கு எல்லா வகையான சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்கும். சுற்றி பார்க்குறதுனா முதல்ல உங்களுக்கு தெரியும் எம்பெருமான் முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள். பத்திகேவ்ஸ் முதல்ல எல்லாருமே வந்துருவாங்க. அப்புறம் அந்த ட்வின் டவர், அந்த ட்வின் டவரை கட்டினதே வந்து தமிழர் தானே, ஏகே ஆனந்தகிருஷ்ணன் அப்படின்றவர் தான். அவர் தான் ஸ்ரீ ஏகே ஆனந்தகிருஷ்ணன் ஐயா அவங்க தான் அது கட்டினது. ஸோ ட்வின் டவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கேஎல் டவர், மற்ற அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவு மாதிரி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பினேங், சபா, கொஞ்சம் மலை பிரதேசங்கள், சபா சரவாக், இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. எல்லாமே மலை சார்ந்த இடம். நிறைய கடல் சம்மந்தப்பட்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ரொம்ப அழகாக மலேசியா பற்றி சொல்லும்போது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒன் வேர்ட் தட் டிஃபைன்ஸ் டாக்டர் ஷாம் பிரசாத். நெவர் எவர் கிவ் அப். ஓகே, நீங்கள் புத்தக பிரியரா? கண்டிப்பாக, நிச்சயமா. உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் 3. ஒரே புத்தகம் தான் சொல்லுமா? 3. ஓகே, 3 சொல்லலாம். அக்னி சிறகுகள், நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன அக்னி சிறகுகள். சிந்தனை சிற்பின்னு ஒரு புத்தகம். அப்புறம் மலேசிய எழுத்தாளர் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய இந்த எழுத்தாளர்கள் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவேன். அதில் நிறைய இந்த துணுக்குகள், அப்புறம் இந்த நம்ம ஜாப்பனீஸ் இந்த ஹைக்கூ கவிதைகள், அதெல்லாம் நிறைய புத்தகங்கள் எனக்கு பிடிக்கும். Entrepreneur or teacher? Entrepreneur. One habit that you never skip? Every day is it? Every day. Every day. Doing exercise. Books or real life experience? Real life experience. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு that changed your mind, ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸை மாற்றிருச்சு, இல்லை வாழ்க்கையவே மாற்றிருச்சு அப்படின்னா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அது எப்பயும் சொல்லுவாங்க, ஒன் புக் ஒன் வேர்ட் வில் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப். சில நேரங்களில் அந்த ஒரே ஒரு வார்த்தை நறுக்குன்னு. நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு மலேசியா நான் போன புதுசில், நீங்கள் கேட்டதுனால இதை சொல்கிறேன். நான் அப்படியே நிறைய ட்ரெயினில் தான் போவேன் வேலைக்கு. அதே கேஎல்ல பல நாட்கள் சில கல்லூரிகளுக்கு நான் அப்ளை பண்ணி வேலை தேடி நிறைய நாள் நான் நடந்திருக்கேன். இதை லிட்டில் இண்டியான்னு சொல்லுவாங்க, பிரிக்ஃபில்ஸ். அங்கே என்னோட டியூஷன் சென்டர் கூட நான் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்கில். எத்தனையோ நாள் நடந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நம்பிக்கை கைவிட்டதே இல்லை. என்ன செய்ய போகிறோம், இங்கே புதிய கண்ட்ரி, புது நாடு, புது மக்கள், இப்படியெல்லாம் ரொம்ப யோசித்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் அங்கே நடந்து போகும்போது நான் யோசிப்பேன், இதே தெருவில் பெரிய பெரிய காரில் நம்ம வலம் வருவோம், இதே மாதிரி நம்ம பெரிய பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஒரு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் எப்பவுமே இருக்கும். அப்புறம் ரொம்ப சோர்ந்து போய்டும் இல்லைங்களா? எல்லாருக்குமே எப்பவுமே சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் அப்படியே ஒரு நெகட்டிவ் வரும். அப்போ நம்ம நடிகவேல் எம்ஆர் ராதா, நான் அவரோட தீவிர ஃபேன். அப்போது அவர் ஒரு விஷயம் பேசியிருப்பார். அங்கே மலேசியாவுக்கு அவர் வரும்போது ஒரு விஷயம் பேசியிருப்பார். அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் இதில் அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அந்த இவர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சுட்டுட்டு அந்த வந்த இதில் ரொம்ப எல்லாருமே அது இருக்கும். இன்னைக்கு கூட யூடியூப்பில் பார்க்கலாம். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வந்து விடலாம், இப்படியெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். இது நல்ல நாடு, இங்கே இருங்க, இந்த நாடு உங்களுக்கு பல வளத்தை கொடுக்கும் அப்படின்னுவார். அது ஒரு வார்த்தை. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் நமக்கு கேட்கும்போது அந்த சில ஒரே ஒரு வார்த்தைகள், ஒரே ஒரு சிந்தனைகள் நம்மளோட லைஃப் இதையே சேஞ்ச் பண்ணிடும். இல்லை போடலாம் அப்படின்னு அந்த நெவர் அந்த கிவ் அப் பண்ணும்போது இந்த மாதிரியான சில நல்ல வார்த்தைகள் தான் நம்மளை நிறைய நேரத்தில் மாற்றும். நீங்கள் ஃபுல்லாக எஜுகேஷனல் சிஸ்டமில் இருக்கிறதுனால கேட்குறேன், ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக இந்த குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும் ஆஸ் பேரண்ட் ஆர் ஆஸ் அ சொசைட்டி என்னவாக இருக்கும்? ஓகே, இந்த காலகட்டம் வி ஆர் அந்த ஆன் மார்ச் ஆஃப் 21st century. இந்த காலகட்டத்தில் அந்த காலம் மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த ஜென்ஸின் வெறும் இந்த புத்தகம் படிப்பது, இந்த மாதிரி புக்ஸில் ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ், த வேர்ல்ட் நோ நீட் புக் ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ். உலகத்தின் எல்லா சிறந்த தலைவர்களும் சொல்வது வி நீட் ஸ்கில் ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ். செயல் திறன் எந்த ஒரு குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த குழந்தைகள் தான் இனி வரும் காலங்களே இந்த உலகத்தை ஆளும் என்பது தான் முக்கியம். அதற்கு என்ன தேவை, எப்படி வளர்க்குறதுனா வெறும் படிப்பு மட்டும் உங்களுக்கு போதாது. சைக்காலஜி பிரகாரம் ஒரு 3 முதல் 13 வயது வரை இருக்கின்ற குழந்தைகள் அந்த வயசில் தான் எல்லா விஷயத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி பண்ணும்போது நான் கிளினிக்கல் சைக்காலஜி தான் பண்ணியிருந்தேன். சார் எவ்வளோ சார் எவ்வளோ என்னென்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க? மாஸ்டர்ஸ் இன் மேத்ஸ், மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ், மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி, பேச்சுலர்ஸ் இன் எஜுகேஷன், டிப்ளமா இன் யோகா. 10 விரல் தான் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சைக்காலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு மனிதனுடைய மனதை அறிந்து கொள்வது மாதிரி இல்லைங்களா? அப்போது இந்த ஸ்கில்ஸை எப்படி வளர்த்து கொள்வது. அப்போ 3லிருந்து 13 வயது வரை ஒரு குழந்தைக்கு வெறும் அவங்களுக்கு ஸ்கூல் மட்டும் அனுப்பாமல் ஏதோ அவங்களுக்கு தேவையான ஒரு கராட்டே கிளாஸ், ஒரு டெக்வாண்டா கிளாஸ், ஒரு டிராயிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ். ஏன்னா நான் பேசிக்கலாக நான் நல்லா தபேலா வாசிப்பேன், மிருதங்கம் வாசிப்பேன். எனக்கு ரொம்ப இசையின் மீது ரொம்ப ஒரு ஆர்வம். 24 hours தானே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் அது வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஒரு டிராயிங் கிளாஸ் அனுப்புனா இதில் வெறும்
டிராயிங் மட்டும்தான் வளருமா? கண்டிப்பாக கிடையாது. அதை எப்படி அந்த நேர்த்தியாக இப்போ என்ன டிராயிங் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஆனால் அது பண்ண முடியாது. டிராயிங்க்கு அந்த பொறுமை அவசியம். அந்த கோட்டுக்கு வெளியில் கரெக்டாக அடிக்க, உள்ளே கரெக்டாக அடிக்கணும். இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வளரும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே மார்னிங் அந்த டிசிப்ளின் மார்னிங் 5:30 5:30 மணிக்கு காலையில் எழுந்து வீணை வாசிப்பார். அவரை கேட்பாங்க, என்ன ஒரு பிரசிடென்ட் வீணை வாசிக்கும் ஒரே பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அப்போ என்ன அதில் அவருக்குன்னா அவர் சொல்லுவார், அந்த காலையில் எழுந்து நான் அந்த வீணையை மீட்டும் போது எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சிந்தனை. அதனால தான் அவர் சொல்லுவார், மை லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ மெசேஜ். அவருடைய வாழ்க்கையே இந்த உலகத்திற்கு பெரிய ஒரு சரித்திரமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்கில்ஸை தான் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி விதைக்கப்பட வேண்டும். இதை தான் நான் சொல்லுவேன். எல்லா பெற்றோர்களிடம் நான் வைக்கும் வேண்டுகோள், இந்த மாதிரியான ஸ்கில்ஸை எப்படி வளர்க்குறது, அதுதான் இனிமேல் வந்து அவர்களை பயிற்றுவிக்கும். ஏன்னா எங்கள் ஸ்கூல்லேயே நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க, பேச்சுலர்ஸ் முடிச்சிருப்பாங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சிருப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாது, சரியான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது. இன்றைக்கி குழந்தைகள் வளர்த்து கொள்ள வேண்டியது முதன்மையானது கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு பிராண்டிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தேவை அந்த பேச்சு. அந்த பேச்சு தான் அந்த அவர்கள் அதாவது சொல் வீரராகவும் இருக்கணும், செயல் வீரராகவும் இருக்க வேண்டும். ரெண்டுமே தேவை இந்த காலகட்டத்தில். உங்களை பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட 24 hours தான் இருக்கா, தனியாக ஏதாவது ஸ்பெஷலாக கேலண்டர் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஏதாவது கடவுள் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டேன். பட் சைல்டு இன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தைத்தனம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த கற்றுக்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது நெவர் எண்டிங் லேர்னிங் மாதிரி. இன்றைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆஸ்பைரிங்காக இருக்கும், நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டுகிட்டே ஆகணும். குழந்தைங்களுக்கு என்ன டெவலப் பண்ணணும்னு கேட்டேன். பெரியவங்க குழந்தைங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அது சொல்லுங்களேன். நல்ல அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த குழந்தை பருவத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆசையே எதுவுமே இருக்காது. அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை மட்டுமே ஊன்றி செய்வாங்க, ஃபோக்கஸ்டாக செய்வாங்க. அதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பி அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே செய்வதை திருந்த செய்யன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த செய்யறதை வந்து நம்ம யூ மஸ்ட் பி அவேர், அந்த விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. பி பிரசன்ட், அந்த விழிப்புணர்வு தேவை. ஏதோ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வானவில்லை வில்லாக வளைக்க வேண்டாம், நீரிலே நடக்க வேண்டாம், நெருப்பிலே கிடக்க வேண்டாம். செய்வதை திருந்த செய், அந்த விழிப்புணர்வு நிலையிலே இருந்துட்டாலே. ஏன்னா நான் ரெகுலராக நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதான் சொல்லுவாங்க, மெடிடேஷன்னா என்னென்னா மூச்சை கவனிப்பது தான் தியானம் அப்படின்வாங்க. மூச்சை ஏன் கவனிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சிந்தனை ஓடாது. மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சு நார்மலாக கண்ண மூடி உட்காந்து பாருங்கள், உங்கள் சிந்தனை அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஆனால் உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் சிந்தனை வந்து ஓடாது. அப்போ சிந்தாது சிதறாது, அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக எப்படி வேலை செய்யறதுன்றதை நம்ம குழந்தைகளிடம் நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்மளோட ஆண்டர்பிரினர் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கங்களும் பாசிட்டிவ் பக்கங்களாக இருக்காது. டெஃபினட்டாக வந்து அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம். நம்மளால் வந்து சில விஷயங்கள் நடத்த முடிஞ்சிருக்கும், நம்ம நினச்சது நடக்காமல் கூட போயிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பேட்டில் ஒரு சரிவுன்னு கூட வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்னோட லைஃப்ல முக்காவாசி நினைத்தது எதுவுமே வந்து நடக்காது, அதுக்கு வேறு மாதிரி நடக்கும். அப்போ நான் நினைச்சுக்குவேன், God has a bigger plan. ஆனால் நான் நினைத்ததை விட ஒன்றும் வித்தியாசமாக இறைவன் அதை பிரம்மாண்டமாக நடத்தி வைப்பார். அதனால பிளானிங் நம்ம பண்ணுவோம், நம்மளோட கடமையை செய், பலனை எதிர்பார்க்கறதுன்னு இல்லை. யூ வில் ஹாவ் எ விஷன் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் அ டே ட்ரீம் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்காரே ஒரு விஷன் இருக்கணும், அதை நோக்கி நீங்கள் பாட்டுன்னு பயணப்பட்டு கொண்டே இருங்கள். 3000 மைல் நீ நடக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதல் அடியை எடுத்துவை என்று மாசேதுன்னு சொல்லுவார். அதை எப்போதுமே நான் மனதிலே வைத்துக் கொள்வேன். அதே மாதிரி கலீல் ஜிப்ரான் சொல்கிற மாதிரி, திராட்சையை பிழியும் போது அதிலே கிடைப்பது ரசம், அதில் உங்களுடைய மனம் ஒன்றாமல் பிழியும் போது அதில் கிடைப்பது விஷம். அப்போ மனம் ஒன்றி நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும் போது அதில் வந்து அது பாட்டுக்கு எப்படி போதோ, வாழ்க்கை போகிற இடத்து நோக்கி போய்கிட்டு அது பாட்டுன்னு எப்படி போதோ போட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது அது நெவர் எண்டிங் ப்ராசஸ். அதாவது பணம் சம்பாதிப்பது இதெல்லாம் வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். நம்மளோட கடமையை நம்ம படம் சரியாக செய்து கொண்டே இருப்போம். கடவுள் அதுக்கான ஒரு விஷயத்தை வைத்திருப்பார், காலம் முடிவு செய்யும். அதை ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு நிச்சயமாக இந்த குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னவாக இருக்கும்? நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் சொல்கிற மாதிரி, இடுக்கண் வருங்கால் நகுக. அது வந்து ரொம்ப நம்ம என்னென்னா எதிர்பார்த்து நடக்கலைனா தான் நம்மளுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், ரொம்ப ஒன்றும் போட்டு எதிர்பார்க்கவே வேணாம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். யார் இந்த உலகத்தில் கஷ்டப்படலை? ஆனானப்பட்ட இறைவனே இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்திருக்கிறது. எடுத்த உடனே ஜிஜிபா மாதிரி எதுவுமே வரல. ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது, ஒரே நாளில் சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது. எல்லாவற்றிற்கும் தேவை அந்த கால அவகாசம், அந்த உழைப்பு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய அருள்.
ஸோ அவரையும் நம்ம கூட சேர்த்துக்கணும்னா வெற்றி ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும் எப்பவுமே. மலேசியன் ஸ்கூல்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், அதாவது சன்ஷைன் எஜுகேஷன் குரூப் பற்றி நம்ம பேசுகிறோம். சன் கிட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் லான்ச் ஆயிருக்கு அண்ட் யூ ஹேவ் அதர் பிளான்ஸ் டூ, இல்லைங்களா? நிறைய கிட்டுக்கான கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன மாதிரி விஷன் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நீட் எப்படி இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் சென்னை நம்ம ஆர் வந்து இந்தியா, தமிழ்நாடு? கம்பேரே பண்ண முடியாது மலேசியா இந்தியாவும், ஏன்னா இந்த டிஸ்பாரிட்டி இஸ் லைக் திஸ். அங்கே ஒரு 3 கோடி மக்கள், இங்கே 130 கோடி மக்கள். ப்ளஸ் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் ஒரு மாதிரி, ஒவ்வொரு மக்களுடைய மனநிலைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 இடத்துலையும் இருக்கிறதுனால எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு பேசிக் ஐடியா, ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் சவுத் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனிங் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ரீமியம் ஸ்டைலில். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் நீங்கள் கிண்டர் கார்டன்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. மல்லே, மேண்ட்ரின் எடுத்துக்கிறாங்கன்னா மேண்ட்ரின், தமிழ்னா தமிழ், இதெல்லாம் அப்புறம் ப்ளஸ் ஆங்கிலம், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ரீ ஸ்கூல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. யூ ஆர் கோயிங் டு டீச் ஒன்லி இங்கிலீஷ் தவிர வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே இருக்காது 5 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டர்ட் 1 போகும்போது தான் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களோட தாய்மொழி எதுவோ அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தமிழோ இல்லை அவங்க அவங்களோட தாய்மொழியை கற்றுக்கிற மாதிரி. அதனால் எல்லாமே முக்கால்வாசி இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் எங்களோட அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா, வி ஆர் பிளானிங் டு லான்ச் அவர் ஃப்ரான்ச்சைஸ் இன் ஸ்ரீலங்கா. ஏன்னா ஸ்ரீலங்காவும் சேம் நம்ம இந்தியா சிலபஸ் மாதிரியே தான், சேம், ரொம்ப பெரிய மாற்றங்கள் கிடையாது, ஒரே மாதிரி தான். இப்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இது பிஸ்னஸ்னு சொல்கிறது தாண்டி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இது வந்து ஒரு மூமெண்ட்னு நான் சொல்லுவேன்னா. ஸோ அந்த வகையில் மலேசியா, இப்போது நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாடு அண்ட் ஸ்ரீலங்காவில் சன்ஷைன் அண்ட் சன் கிட்ஸ் ஒரு சன் குரூப்ஸ்னே வச்சுக்கலாமே, சன்ஷைன் குரூப்ஸ் வச்சுக்கலாமே வரப்போகிறது. இப்போது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்டாக உருமாறக்கூடிய ஒருத்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும்? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பற்றி நினைக்கிறவங்க என்னெல்லாம் திங்க் பண்ணணும்? அதாவது ஒரு புதிய நாட்டிற்கு போகும்போது அந்த நாட்டுடைய, அதாவது மண்ணின் மைந்தர்கள் சொல்லுவாங்க, அந்த நாட்டுடைய கல்ச்சர் என்ன, இதை பற்றி கொஞ்சம் நம்ம நல்லா படிக்கணும். அந்த நாட்டுடைய மொழி வளம், அந்த நாட்டுடைய கல்ச்சர், அவங்களோட குரூப்ஸ் என்ன, அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன, அந்த மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, இதெல்லாம் ஒரு கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் இன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கல்ச்சர், அவங்கள பற்றி எல்லாத்தையும் ஒரு புரிதல் ரொம்ப வேண்டும். போன உடனே நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சிட முடியாது. ஸோ அதை பற்றி எல்லாம் ஒரு படிச்சுட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ரு ஆனாங்கன்னா எஸ், டெஃபினெட்லி தே கேன் வின். ஓகே, பிக்கெஸ்ட் மித் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன? பிக்கெஸ்ட் மித் நீங்கள் இந்தியாவில் கேட்குறீங்களா இல்லை மொத்தமாக? ஓவரால் எங்கேனாலும். ஓவரால் அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், சரி இந்தியா போயிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, படிக்கிற இல்லை ஓவராலே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெஸ்ட் ஸ்கூலில் நான் அவ்வளோ பணம் கட்டி படித்தாதான் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, இங்கே படித்தாதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. உலகத்தின் ஆக சிறந்த தலைவர்களை எல்லாம் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சாதாரண ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்களாக மாறியிருக்கார்கள். படிக்கிற பையன் எங்கே இருந்தாலும் படிப்பார்கள். 2 அடிகளில் இந்த உலகத்திற்கு அற்புதமான கருத்துக்களை எடுத்து கூறிய திருவள்ளுவர், தான் படிக்காவிட்டாலும் அடுத்தவர்களை படிக்க வைத்து அழகு பார்த்த கர்ம வீரர் காமராஜர், ஆங்கிலத்தில் தமிழை பேசி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்கச் செய்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்து அமெரிக்க ஜனாதிபதியாக உருமாறிய ஆப்ரஹாம் லிங்கன், சாதாரண குதிரை லாயத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஜார்ஜ் பெர்னாட் ஷா, மதுபான கடையிலே வேலை செய்து கொண்டிருந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர், இவர்களெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் உழைப்பு, ஓயாத உழைப்பு கூண்டில் ஓயாத ஒரு ஒளிச்சுடர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய குழந்தைகளை பழக்க வேண்டும். படிக்கிற குழந்தைகள் எங்கிருந்தாலும் படிப்பார்கள். இதெல்லாம் ஒரு மித். பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டா படிச்சிருவார், இதில் போயிட்டா அவ்வளோ பணம் கட்டிடுவேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நிறைய பணம் இருக்கிறவர்கள் நிறைய ஸ்கூலில் படிக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எங்கே படித்தார்கள்? சாதாரண ஒரு ராமேஸ்வரத்திலிருந்து இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரு பெரிய அணு ஆராய்ச்சியாளராக மாறினார் என்றால் அவரோட அந்த பேஷன், அந்த இன்ட்ரெஸ்ட், அதுதான் தேவை. அதை தான் அந்த குழந்தைக்கு நம்ம சின்ன வயதிலிருந்தே ஊக்குவிக்க வேண்டும். ஓகே, நீங்க எங்க படிச்சீங்க? உங்களோட ஸ்கூலிங்ஸ் எங்க? உங்களோட காலேஜஸ் எங்க? ஓகே, நான் படிச்சது காலேஜ் பார்த்தீங்கன்னா, நான் போப் ஜான் பால், பாண்டிச்சேரி போப் ஜான் பால் II காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். என்னோட ஸ்கூலிங் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவர் லேடி ஆஃப் லூட்ஸ் பாய்ஸ் ஹை ஸ்கூல் வில்லியனூரில். அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் லாஸ்பேட்டில் சுவாமி விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே. அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் வந்து நான் விஓசி வவு சிதம்பரனார் உயர்நிலைப்பள்ளி அங்கே பாண்டிச்சேரியில் விஓசி ஸ்கூலில் தான் என்னோட 12th அங்கே தான் முடித்தேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போப் ஜான் பால், எல்லாமே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லாம் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி.
என்னோட இங்கிலீஷ் சைக்காலஜியில் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன். இப்போது வாட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போது இந்த குழுமத்தை வந்து நம்ம பெரிதுபடுத்திக்கிட்டே போக போகிறோம், அது ஒரு புறம். வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு வந்து எஜுகேஷன் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், எனக்கு பிடித்த ஒரு விஷயம். அதனால் எஜுகேஷன்லேயே இது ஒன்றும் சன்ஷைன் குரூப் வந்து ஒரு சன்ஷைன் யூனிவர்சிட்டியாக மாற வேண்டும், அதுதான் நம்மளோட விஷன். ஓகே, மனைவி எந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு 3 குழந்தைங்க, ஒரு குடும்பமாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணும்போது ஒரு சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா இட் இஸ் ஆல் அண்டர்ஸ்டுட் இல்லைங்களா? அது ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் யூ ஹேவ் டு பி அவைலபிள் ஃபார் இட் ஆல் த டைம். ஸோ உங்கள் வீட்டு டின்னர் கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்கும்? அதாவது வந்து இந்த தருணத்திலே என்னுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வரும்போது நிறைய பேருக்கு ரொம்ப அந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் நெவர் எவர் கிவ் அப்னு. ஆனால் நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நான் சொல்கிறேனோ அதை கரெக்டாக என் பின் தொடருவார்கள். என்ன சொல்கிறோம் இது நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை தான் சம்பவங்களை உருவாக்குகிறது என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த நம்பிக்கையோட என் கூட பயணம் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம எல்லாமே அந்த கிவ் அண்ட் டேக். காலையில் 2 பேருமே ஸ்கூல் போனோன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்க்கு தான் போவோம். ஏன்னா அந்த பக்கம் நான் நிறைய ரவுண்ட்ஸ் போனோன்னா இவங்க வேறு பிரான்ச்சஸ் போவாங்க. ஸோ நாங்கள் சந்தித்து கொள்வதே ஈவினிங்கில் தான் இருக்கும். இதை தவிர்த்து பசங்களோட நம்ம வெளிநாடுகள் போகிறது நிறைய இருக்கும். நாங்கள் 2 பேர் தனியாக போகிறதும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியே நம்ம வெளிநாடுகள் போவோம். மலேசியான்னு சொன்னோன்னே கண்டிப்பாக இந்த நிகழ்வை நான் எப்படி கேட்காம இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய ஜனநாயகன் விழாவுக்காக அங்கே வந்திருந்தப்போ மலேசியாவே வந்து ஸ்தம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எப்படி இருந்தது? ஐ திங்க் உங்கள் வீட்டில் நீங்களும் போயிருந்தீங்களா? ஓகே, எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு வந்து டிசம்பர் 27 என்னோட முதல் டாக்டருடைய பிறந்த நாள். அதனால் அன்றைக்கி ஜனநாயகன் அவங்களும் ஒரு தீவிர விஜய் ரசிகை. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ நானே என்னுடைய மனைவி என்னுடைய பெரிய டாக்டர் மட்டும் போயிருந்தேன். எனக்கு 2 டாக்டர்ஸு ஒரு பையன். அதனால் நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். கூட்டம்னா அதாவது குலுங்கியது புக்கிட் ஜாலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ பார்க்குறவங்க எல்லாம் அதிசயப்பட்டாங்க. இவ்வளோ ஒரு க்ரைஸாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 97,000க்கு மேலே. ஏன்னா 1 லட்சம் தான் அந்த பிக்கெஸ்ட் ஆடிட்டர் அந்த புக்கிட் ஜாலில் ஸ்டேடியம். ஃபுல் வெளியில் வர முடியல. நாம் நைட்டு 1:30 மணிக்கு முடிஞ்சது. பார்க்கிங்லேருந்து வெளியில் வருவதற்கே எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ ஒரு கூட்டம், தீவிர ரசிகர்கள். வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அங்கேருந்து போர்ட் டிக்சன். ஸோ எனக்கு வந்து சேர்றதுக்கே விடிகாத்தில் ஒரு 5 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். ஓகே ஓகே. அண்ட் ட்ரெயின் டைம் எல்லாம் வர நீட்டிக்கப்பட்டுச்சு? ஆமாம், ட்ரெயின் டைம் எல்லாம் அந்த லோக்கல் இது எல்லாமே ட்ரெயின் டைம் எல்லாம் நீட்டிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் பெரிய ஒரு பாடம் இல்லைங்களா? தன் வாழ்க்கையில் அவர் நினைச்சதை ஒரு பெரிய நடிகராக இருந்து இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக ஆயிட்டாங்க. ஸோ பெரிய விஷயம் அது. இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீட்டில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா? எஸ் எஸ் எஸ், எல்லாருமே. யாருமே அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கல இல்லைங்களா? ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு முடிவு. ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிலர்கிட்டலாம் பேசினா வந்து அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் போய்கிட்டே இருக்கும். அது கேட்கவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் டைம் கருதி சில நேரங்களில், மேபி உங்களோட டைம் கருதி சில நேரங்களில் ஐ ஹேவ் டு எண்ட் திஸ் கான்வர்சேஷன் நவ். பட் நிறைய விஷயங்கள் பேசலாம். சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க. சன்ஷைன் யூனிவர்சிட்டிக்காக காத்துட்ருக்கோம். ஸோ டாக்டர் ஆர்வி ஷியாம் பிரசாத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த தருணத்திலே உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் நன்றி. புழுவிற்கு கூட புது ரத்தத்தை பாய்ச்சி விடுகின்ற மாதிரி இருக்குது உங்களோட தமிழ். ஸோ மென்மேலும் மென்மேலும் தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக உங்களுடைய தமிழ் சேவை தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.